மேசராசி நேயர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கடந்த 2025ல மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கையை வாழ்ந்தவங்க தான் நீங்க. இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு எந்த மாதிரி இருக்கும்? எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும்? அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோவுல நம்ம முழுசா பார்க்க போறோம். மேசராசிக்காரங்க நல்லது கெட்டத முழுசா தெரிஞ்சவங்க. செவ்வாய ராசி அதிபதியாக கொண்டவங்க. அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாத நட்சத்திரக்காரங்க. ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க. மேசராசிக்காரங்க போர்க்குணம் கொண்டவங்க. உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். தங்களுடைய கஷ்டங்களையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மத்தவங்களுக்கு தெரியாம பாத்துக்குவீங்க. இதனால பாக்குறவங்க எல்லோருமே மேசராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா வீட்டுல சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறப்ப உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிந்த உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் மேசராசிக்காரங்க. நீங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படின்றதற்காக தினந்தோறும் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் மேசராசிக்காரங்க. கடந்த காலகட்டங்கள்ல தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். இந்த விரயசனி முடிஞ்சு உங்களுக்கு 7.5 சனியானது ஆரம்பிச்சு இந்த 2025ல கடந்த ஒரு 8 மாதங்களாகவே மிகவும் மோசமான ஒரு நரக வாழ்க்கையை வாழ்ந்தவங்க தான் மேசராசிக்காரங்க. கடந்த 2025ல சொந்த பந்தத்தை இழந்தீங்க, சொத்துக்களை இழந்தீங்க, தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தீங்க. கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது. எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி. தயவு செஞ்சு என்ன உன் கூடயே கூட்டிக்கிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணும்ன்ற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு. உங்க மனசுல கவலையின் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கு நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் நீங்க. ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது? என்னுடைய வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்ல. எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு தான் நிறைய மேசராசிக்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிரச்சனைன்றது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படின்ற நிலைமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா இனி வரக்கூடிய இந்த 2026ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் மட்டுமே தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே இந்த 2026 அப்படின்றது பார்க்கப்படுது. என்னதான் உங்களுக்கு 7.5 சனியோட காலகட்டமாக இந்த 2026 இருந்தாலுமே கூட உங்களுக்கு இந்த இடைப்பட்ட இந்த 2026ல பாருங்க, உங்களுக்கு வீரபத்திர ராஜயோகம் கிடைக்க போகுது. அடுத்ததாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்ர நிவர்த்தி, குருவுடைய வக்ர பயிற்சி, சுக்கிர பயிற்சி, சூரிய பயிற்சி, ராகு பயிற்சி ஏன்னா இந்த 2026ல கிட்டத்தட்ட 6 பயிற்சி பலன்கள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கிறதுனால இந்த 7.5 சனியோட தாக்கம் அப்படின்றது உங்களுக்கு 2026ல சற்று குறைய போகுது. இதன் மூலமாக 2026ல உங்க வாழ்க்கையில நீங்க எதையெல்லாமே இழந்துட்டு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அது அனைத்தும் திரும்ப பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே 2026 பார்க்கப்படுகிறது. இந்த வீரபத்திர ராஜயோகத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இது எல்லா ராசிக்குமே இந்த வீரபத்திரை ராஜயோகம் கிடைக்கிறது இல்ல. இந்த 12 ராசிகள்ல பாத்தீங்கன்னா குறிப்பாக ஒரு 4 ராசிக்கு மட்டும்தான் இந்த வீரபத்திர ராஜயோகம் கிடைக்குது. அதுல குறிப்பாக அதிக பலன்களை பெறக்கூடியது யாருன்னு பாத்தீங்கன்னா அது மேசராசிக்காரங்க தான். இதன் மூலமாக தொழிலில் முன்னேற்றம், குடும்ப முன்னேற்றம், ஒரு உடல் சார்ந்த ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் இந்த வீரபத்திர ராஜயோகம் மூலமாக உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது. அடுத்ததாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்ர நிவர்த்தி. அது என்ன சாமி சனியுடைய வக்ர நிவர்த்தி அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. உங்களுக்கு இந்த டைம்ல 7.5 சனியானது நடந்துகிட்டு இருக்குது. சனி பகவான் பாத்தீங்கன்னா கும்பராசி வீட்டுல இருந்து மீனராசியில சஞ்சாரம் பண்றாரு. அவர் அங்க என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா இத்தனை நாட்களாக உங்களுக்கு மைனஸாக செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் இப்ப குருவுடைய ராசியில வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால
கொஞ்ச நாட்களுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 7 சனியோட தாக்கம் அப்படின்றது குறைவா தான் இருக்க போகுது. இதன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு தொடக்கம். நீங்க இந்த 2025ல நெறைய ஆசைப்பட்டிருப்பீங்க. அது எதுவுமே உங்களுக்கு கிடைச்சிருக்காது. ஆனா இந்த 2026ல நீங்க ஆசைப்பட்டது அனைத்தையுமே உங்களுக்கு விரைவில் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவே உங்களுக்கு அமைஞ்சிருக்கிறது. அதுதான் அந்த சனியுடைய வக்ர நிவர்த்தி. ஏன்னா பிளஸ்ஸா செயல்பட போகிறார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, குருவுடைய வக்ர நிவர்த்தி உங்களுடைய ராசியில 8ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்துல லாபஸ்தானத்த குரு பகவான் பார்க்கிறதுனால, ஒட்டுமொத்த குரு பெயர்ச்சி பலன்களும் உங்களுக்கு ஜனவரி மாதம் முதலே உங்களுக்கு கிடைக்க போகுது. இதனால பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது விரைவில் உங்க வாழ்க்கையில் ஏற்பட போகுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, சுக்கிர பயிற்சியை பொறுத்தவரைக்கும் இது 12 ராசிகளுக்குமே பொது பலனாகவே பார்க்கப்பட்டாலும், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இதன் மூலமாக கூடுதல் முன்னேற்றம் அப்படின்றது ஏற்பட போகுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த மார்ச் மாதம் 2026 மார்ச் மாதத்துல ராகுகேது பயிற்சியா இருந்தா ஸ்டார்ட் ஆக போகுது. ஐயையோ! ராகுகேது பயிற்சியா? சொன்னாவே நிறைய மேசராசிக்காரங்க பயப்படுவீங்க. ஆனா, இந்த 2026 மேசராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா, ராகுகேது பயிற்சி மூலமாக, இந்த கேது பயிற்சி மூலமாக உங்களுக்கு ரொம்ப நாட்களாக உடல் சார்ந்த பிரச்சனைகள் வந்து ஏதாவது ஒரு நோய் வந்து குணமே ஆகாது. பிரஷர் இந்த மாதிரி பிபி ஏதோ ஒண்ணு உங்களுக்கு வந்து ரொம்ப நாட்களா தொந்தரவு கொடுத்துட்டு இருக்கும். இந்த மார்ச் மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு படிப்படியாகவே இந்த நோய்கள் எல்லாம் குறைய போகுது. அந்த அளவுக்கு இந்த ராகுகேது பயிற்சியோட பலன்கள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது. கடந்த காலகட்டங்கள்ல நல்ல ஒரு வேலைன்றது கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 15,000 சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலை, அதுவும் குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழி இல்லாம செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா நீங்க படிச்ச படிப்புன்னு பார்த்தீங்கன்னா 2 டிகிரி முடிச்சிருப்பீங்க, பிஇ முடிச்சிருப்பீங்க, எம்காம் முடிச்சிருப்பீங்க, எம்ஏ முடிச்சிருப்பீங்க. முடிச்சு என்ன சாமி பண்றது? நான் பண்ணக்கூடிய வேலையே பார்த்தீங்கன்னா 10,000 சம்பளத்துக்கும் 15,000 சம்பளத்துக்கும் 20,000 சம்பளத்துக்கும் போயிட்டு இருக்கேன். இப்படி போய் ஒரு கடனை கட்ட முடியுமா? ஒரு வீடு கட்ட முடியுமா? ஒரு கார் வாங்க முடியுமா? அப்படின்னு தான் நிறைய நபர்கள் கேட்கிறீங்க. ஆனா இந்த 2026ல நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்ல ஒரு ஐடி ஜாப்போ, பிரைவேட் ஜாப்போ, பேங்க் சைடோ இப்படி நீங்க எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படின்றது உங்களுக்கு நிச்சயமா கிடைக்க போகுது. கோர்ட் கேஸ்ன்னு ரொம்ப நாட்களாக அலைஞ்சுகிட்டே இருக்கு சாமி. வாய்தா மேல வாய்தா தான் போய்க்கிட்டு இருக்கு. கேஸும் பார்த்தீங்கன்னா 10 வருஷம் ஆகுது, 15 வருஷம் ஆகுது, 30 வருஷம் ஆகுது. ஆனா இன்னும் போயிட்டே தான் இருக்கு சாமி. எப்பதான் தீர்ப்பு வரும் அப்படின்னு நிறைய நபர்கள் கேட்கிறீங்க. கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு 6 மாதங்களுக்குள் விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படின்றது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி, நிறைய நபர்கள் வந்து ஏதாவது ஒரு விதத்துல தொல்லையும் பிரச்சனையும் கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பாங்க. ஆனா இனி அவர்களுடைய தொந்தரவுன்றது முழுவதுமாகவே இருக்காது. கடந்த காலகட்டங்கள்ல நீங்களும் ஒரு கம்பெனில இரவு பகல் பார்க்காமல் உழைச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியா கூட நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படின்றதே கிடைச்சிருக்காது. ஆனா உங்களுக்கு அப்புறமா அல்லது உங்க கூடயே கூட நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய ஹையர் போஸ்டிங் எல்லாம் கொடுத்திருப்பாங்க. அதிக சம்பளம் கொடுத்திருப்பாங்க. ஆனா நீங்க மட்டும் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீர்களோ அதே மாதிரி தான் இந்நாள் வரைக்குமே உழைச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஆனா இது வரக்கூடிய இந்த 2026ல உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது. இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்துல நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க. தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமில்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்கள்ல விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில நல்ல லாபம் கிடைக்கும். நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்றது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும். இனி நினைச்சது எல்லாமே உங்க வாழ்க்கையில் நடக்கும். தொழிலில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களிடையே உதவிகள் கிடைக்கும். உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவும் முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும்.
புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். இந்த 2025ல திருமண வாழ்க்கை நிறைய மேசராசிக்காரங்க வந்து அங்க ஜாதகம் கொடுக்குறது, இந்த ஜாதகம் கொடுக்குறது செட் ஆகல. இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வரைக்குமே சந்திச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. அடிச்சு பிடிச்சு நிச்சயத்த வரைக்கும் போனா கூட அக்கம் பக்கம் இருக்கிறவங்க செலுத்துவங்க கெடுத்து விடுறதுக்கு நிறைய நபர்கள் இருந்திருப்பாங்க. ஆனா இனி வரக்கூடிய இந்த 2026ல விரைவில் நீங்க திருமண வாழ்க்கைக்குள் அடியெடுத்து வைக்க போறீங்க. வாழ்க்கை துணை இழந்த மேசராசி ஆண்களும் பெண்களும் அடுத்து வந்து 2வது திருமணம், அதாவது செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்திலேயே இருப்பீங்க. கண்டிப்பாக இந்த ஒரு துணை இல்லாம இந்த இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம். நீங்க எதிர்பார்த்த மாதிரியே வரக்கூடிய ஆண்டுல நிச்சயம் உங்களுக்கு குழந்தை மறுவாழ்க்கை அப்படின்றது விரைவில் உங்களுக்கு அமையும். கடந்த காலகட்டங்கள்ல காதல் அதிகமான தோல்வியை மட்டுமே சந்திச்ச ராசின்னு பாத்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க மேசராசிக்காரங்க தான். ஏன்னா நல்லா லவ் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க. திடீர்னு ஒரு சண்டை சச்சரவு ஈகோ பிரச்சனை மூலமாக அந்த லவ் வந்து பிரேக்கப் ஆயிருக்கும். இல்ல வீட்டுல போய் சொல்லும்போது பெற்றோர்கள் வந்து உங்க காதலுக்கு தடையா இருந்திருப்பாங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள் உங்க காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும். வீட்டுல போய் சொல்லும் போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகப்படியாகவே உள்ளது. கடந்த காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள அதிகமா சண்டை ஏற்பட்டு தனியா பிரிஞ்சு கூட வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க. அப்படி கூட இல்லாம டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. நீங்க மீண்டும் இருவரும் ஒரு முறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. இனி உங்களுடைய வளர்ச்சி அப்படின்றது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாகவே இருக்க போகுது. மேசராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படின்றது உங்களுக்கு இரட்டிப்பு மனதாக கிடைக்க போகுது. சேமிப்பு அப்படின்றது பல மடங்காக உயரப் போகுது. இதன் மூலமாக 2026ல ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களுமே இந்த 2026 நீங்க கட்டி முடிக்க போறீங்க. இந்த 2026 உங்களுக்கு நிறைய உறவுகளை விட்டு போயிருப்பாங்க. ஆனா இந்த 2026ல புதிய உறவுகள் எல்லாமே உங்களுக்கு வீடு தேடி வரப்போறாங்க. அது உங்களுடைய வருங்கால மனைவியாக இருக்கலாம், இல்ல புதிய காதலியாக இருக்கலாம், இல்ல புதிய ஒரு நண்பராக இருக்கலாம், அல்லது உங்க தொழில் பார்ட்னராக இருக்கலாம். இவர்கள் மூலமாக நல்ல ஒரு தொடக்கம், நல்ல ஒரு சப்போர்ட், நல்ல ஒரு பேக்கப் அப்படின்றது வரக்கூடிய புதிய நபர்கள் மூலமாக உங்க வாழ்க்கையில புதிய ஒரு அத்தியாயம் அப்படின்றதை தொடங்க போகுது.